இனி ஒரு க்ஷணம் கூட தாமதிக்க வேண்டாம். இப்பொழுதே புறப்பட்டு செல்லுங்கள். கோவிந்தா, உன்னை விட்டு எப்படி பிரிவது? நீயும் என்னுடன் வந்து விடுகிறாயா? இல்லை அண்ணா, அதற்கான சாத்தியம் இப்போது இல்லை. நீங்கள் புறப்பட்டு இந்த இடத்தை விட்டு வெகு தூரம் சென்று விடுங்கள். என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் இவர்களோடு இருந்தால்தான் நிலைமையை சமாளிக்க முடியும். சந்தேகம் வராமலும் பார்த்துக் கொள்ள முடியும். நான் இவர்களோடு காசிக்கு சென்று விட்டு ஊர் திரும்பியதும் தங்களை வந்து சந்திக்கிறேன். தயவு செய்து தாமதம் செய்யாமல் உடனே கிளம்புங்கள் அண்ணா. தாங்கள் இங்கிருக்கும் ஒவ்வொரு க்ஷணமும் தங்களுக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. சரி கோவிந்தா, நீயும் ஜாக்கிரதையாக இருந்து கொள். சீக்கிரம் உன்னை திரும்ப காண வேண்டும். அதுதான் என் விருப்பம். பொல்லாத விதி நம்மை பிரித்து வைக்கிறது. திருக்கச்சி நம்பி சுவாமிகள் கொடுத்த பாசுரத்தை அனுதினமும் சேவிக்க மறக்காதே. நான் போய் வருகிறேன். ஆகட்டும் அண்ணா, நீங்கள் போய் வாருங்கள். பரம்பொருள் உங்களை ரட்சிக்கட்டும். வருகிறேன். என்ன கோவிந்தா, நீ இன்னும் உறங்க போகவில்லையா? இனி நிஜமாகவே உன் மீது பேய் பிடித்துக் கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதோ சென்று உறங்க வேண்டும். இப்போதுதான் உறக்கம் வருவது போல் இருக்கிறது. நீ போய் படுத்து கண்களை மூடு. உறக்கம் தன்னால் வரும். போ. பகவானே, இது என்ன சோதனை? இது என்ன பிரதேசம் என்று கூட தெளிவாக தெரியவில்லை. காடு, வனாந்திரம் என்ற அடையாளத்தை தவிர இங்கு வேறொன்றையும் அறிய முடியவில்லையே. எந்த வழியாக போவது என்றும் புரியவில்லை. திக்பிரமை பிடித்தது போல் ஆகிவிட்டதே. என் செய்வேன்? யாதவ பிரகாசரோடு காசி யாத்திரைக்கு நீ செல்லும் பொழுது இவர்கள் இருவரும் உனக்கு ஒரு ரட்சையாக, பாதுகாப்பாக, உறுதுணையாக இருக்கட்டும். பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீ வெங்கட வரதா, ஸ்ரீனிவாசா, திக்கற்றவர்களுக்கு நீயே கதி. ஹே பக்தவத்சலா பிரபு, வழி தெரியாது தவிக்கும் இந்த கடையேனிடம் இரக்கம் காட்ட மாட்டீரா? யார் இந்த அம்பை எய்தது?
என்ன அப்படியே வச்ச கண்ணு வாங்காம பாக்குற? தாங்கள் யார்? ஏன் பார்த்தா தெரியல? அம்பும் வில்லும் வச்சிருக்கனே, வேடன்னு புரியலையா உனக்கு? இந்த காட்டில் தாங்கள்? இந்த காடு தான் என் வீடு. இந்த வனாந்தரம் முழுசும் எனக்கு சொந்தம். நான் சாதாரண வேடம் மட்டும் இல்ல, இந்த வனத்துக்கே ராசா. என் பேரு வனராசவில்லி. இந்த காட்டுல இருக்கிற மரம், செடி, கொடி, அப்புறம் மிருகங்க எல்லாம் எனக்கு சொந்தம். அதோட தெரிஞ்சோ தெரியாமலோ மனுஷங்க இந்த காட்டுக்குள்ள வந்தாலும் அவங்களும் இந்த வனராசவில்லிக்குத்தான் சொந்தம். இந்த இரவு பொழுதிலும் இங்குதான் சுற்றிக் கொண்டிருப்பீர்களா? பின்ன பசிக்கு இர தேட வேணா? இன்னும் எந்த மிருகமும் மாட்டல. ஆனா நரனை நீ மாட்டிக்கிட்ட. மிருகங்களை உண்பீர்களா? மிருகங்க கிடைக்காதப்போ உன்ன மாதிரி மனுஷனையும் உண்பேன். நரமாமிசமும் உண்பீர்களா? தாராளமா. அது கொடிய பாவமாயிற்றே. அதெல்லாம் இந்த வனராச விதியில வராது. பசிக்கு எற, அவ்வளவுதான். இன்னைக்கு நீதான் என் எற. என்ன, உன்னை சாப்பிடட்டுமா? ஐயா, உங்கள் சித்தம் அதுவானால் தாங்கள் என்னை தாராளமாக புசிக்கலாம். கங்கையில் போக இருந்த உயிர் காட்டில் போவதாக விதி இருந்தால் போய்விட்டு போகட்டும். அதுவும் ஒருவருக்கு பசிப்பிணி போக்கியதாக இருக்கட்டும். ஆனால் தாங்கள் அடியேனுக்கு ஒரு உறுதியை தர வேண்டும். என்ன உறுதி? அடியேனை புசிப்பதே கடைசியாக இருக்கட்டும். இனி ஒருவரையும் துன்புறுத்த மாட்டேன், புசிக்க மாட்டேன் என்ற உறுதியை தாங்கள் தர வேண்டும். ஓ, உனக்கு உயிருங்க மேல அவ்வளவு கருணையா? மத்த ஜீவராசிங்க நல்லா இருக்கணும்னு உன் உயிரை கொடுக்கவும் தயாராயிட்டியா? அப்படின்னா இந்த உலகத்தை காப்பாத்த போற அவதாரியா நீ? இல்லை, அடியேன் அப்படி ஏதும் எண்ணவில்லை. அதே சமயத்தில் மற்ற உயிர்கள் துன்புறுவதை அடியேனால் சகிக்க முடியாது. பல்லுயிரும் அல்லல் பட்டு மடிவது இன்றோடு முடியட்டும். அடியேனை புசித்து திருப்தி அடைந்து இனி இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யாமல் இருந்தால் போதும். என்ன பயந்துட்டியா? நான் சொன்னதெல்லாம் உண்மை நினைச்சிட்டியா? நான் ஒரு வேடன் தான். ஆனா என் நோக்கம் மிருகங்களையோ மனுஷங்களையோ துன்புறுத்தி பார்க்கறதில்ல. இங்க இருக்கிற மரம், செடி, கொடி இது எல்லாத்தையுமே எப்படி நான் விரும்புறனோ அதே மாதிரிதான் மிருகங்களையும் நான் நேசிக்கிறேன். எல்லாமே என் குடும்பம், அத்தனையும் என் சொந்தம். இந்த இயற்கை எப்பவுமே செழிப்பா இருக்கணும்னு நினைக்கிறவனா, அதே மாதிரிதான் இங்க இருக்கிற மிருகங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். என் பேரு வனராசவில்லின்னு சொன்னல. நான் வனத்துக்கு மட்டும் ராசா இல்ல, இயற்கைக்கும் நான் தான் ராசான்னு வச்சுக்கோயேன். எல்லா ஜீவராசிக்கும் ராசான்னு சொன்னா கூட அது பொருத்தமா தான் இருக்கும். எல்லாரையும் நான் காக்கணும்னு தான் நினைப்பேன், அழிக்கணும்னு நினைக்க மாட்டேன். சரி, அது போகட்டும். நீ இங்க எப்படி வந்த? ஆமா, தனியா எங்க போய்கிட்டு இருக்க? வனராஜரே, அடியேன் தனியாக வரவில்லை. குருவோடும் சக மாணவர்களோடும் ஒரு குழுவாகத்தான் காசி யாத்திரை சென்று கொண்டிருக்கிறேன். விதிவசத்தால் அவர்களை பிரியும்படி ஆகிவிட்டது. அடியேன் அவர்களை தவற விட்டு விட்டேன். அதிலும் குறிப்பாக அடியேனின் பிரியமான தம்பி கோவிந்தனையும் பிரியும்படி ஆகிவிட்டது. ஓ, வழி மாறி வந்துட்டியா? சரி சரி, கவலைப்படாத. அவங்க இப்ப எங்க இருப்பாங்கன்னு சொல்லு. உன்னை நாளைக்கு கருக்கல்ல நானே கொண்டு போய் சேர்த்தறேன். ஐயா, அது சாத்தியமில்லை, அவசியமும் இல்லை. அடியேன் எங்கிருந்து புறப்பட்டு வந்தேனோ அந்த ஊருக்கு சென்றடைந்து விட்டாலே போதும். அப்படியா? எந்த ஊர் உனக்கு? தெற்கே திராவிட தேசத்தில் சத்யவிரத க்ஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய காஞ்சியம்பதியே அடியேனின் ஊர். ஓ, அந்த ஊரா? தங்களுக்கு அந்த ஊர் தெரியுமா? தெரியாமலா? நான் வேடன்தான், ஆனா எல்லா ஊருக்கும் யாத்திரையா போவேன். இப்ப கூட நான் யாத்திரை தான் போய்கிட்டு இருக்கேன். தனியாகவா? இல்ல இல்ல, நான் என்னைக்கு தனியா இருந்திருக்கேன்? என் கூடவே என்னோட பொஞ்சாதியும் இருப்பா. என்னை விட்டுட்டு கொஞ்ச நேரம் கூட அவளால பிரிஞ்சிருக்க முடியாது. அந்த அளவுக்கு பிரியம். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? இதோ இங்க பக்கத்துலதான் கூடாரம் அமைச்சு தங்கி இருக்கோம். என் கூட வா, எங்க கூடாரத்துக்கு போவோம். இல்லை,
அடியேன் உடனே இங்கிருந்து புறப்பட வேண்டும். சரிதான். நீ புரிஞ்சுதான் பேசுறியா இல்ல புரியாம பேசுறியா? ஆமா, உன் பேர் என்ன? இளையாழ்வான் என்கின்ற ராமானுஜன். ராமானுசன், நல்ல பேர். தனியா போறதையெல்லாம் மறந்துரு ராமானுசா. நான் ஏதோ வனராசா நரமாமிசம் சாப்பிடுவேன்னு விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீ என்னோட துணை இல்லாம தனியா போனீனா நெசமாவே நரமாமிசம் சாப்பிடுற எவனாவது உன் முன்னாடி வந்து நிப்பான். அப்படி இல்லைன்னு வச்சுக்குவேன், குறைஞ்சபட்சம் காட்டு மிருகமாவது வரும். காஞ்சியம்பதியிலிருந்து வந்து மிருகத்துக்கு இரையாக போறியா? பேசாம என் கூடாரத்துக்கு வா. காலையில எழுந்து ஊருக்கு போலாம். அட வா குழந்தை. இதுதான் எங்க கூடாரம். பெருமாயே, வெளியில வா. யாரு மச்சான் இது? அதுவும் இந்த கடுங்காட்டுல? பெருமாயே, பாவம் இந்த புள்ள வழி மாறி இந்த காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிச்சு. நான் தான் பார்த்து கூட்டியாந்தேன். பேரு ராமானுசனா. ராமானுசா, இதுதான் என் பொஞ்சாதி. பேரு பெருமாய் வில்லிச்சு. வணக்கம் தாயே. என்ன புள்ள இது? பாக்க ஒசந்த குடும்பத்து புள்ள மாதிரி இருக்க. நீ போய் என்ன கையெடுத்து கும்பிடுற? ராமானுசா, என் பொஞ்சாதி கேக்குதுல்ல, பதில் சொல்லு. ஐயா, வில்லம்போடு தங்களையும் பிரகாசம் பொலிவு தரும் திருமுகத்தோடு தங்கள் பாரியாளையும் பார்க்கும்போது வனவாசம் போனாரே, சாட்சாத் அந்த ஜானகி சமேத ஸ்ரீராமர், அவர்களை பார்ப்பது போலவே அடியேனுக்கு தோன்றுகின்றீர்கள். தாயே, தங்களை வணங்குவதால் அடியேனுக்கு எந்த தாழ்வும் ஏற்படப் போவதில்லை. மாறாக உயர்ந்த நிலையே ஏற்படும். அட, நீ பல விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிய. எங்க உனக்கு தெரிஞ்ச வனவாச கதை சொல்லு பாப்போம். ஏன்னா எனக்கு கதை கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆரம்பிச்சிட்டியா மச்சான்? அந்த புள்ள பாக்குறதுக்கு களைச்சு போன மாதிரி இருக்கு. இன்னும் உட்கார கூட சொல்லாம இப்படி நிக்க வச்சு பேசிட்டு இருக்கியே. இந்த புள்ள நமக்கு இன்னைக்கு விருந்தாளி. விருந்தோம்பல் செய்ய வேணாமா? ராமானுஜா, உட்காரியா? நான் உனக்கு ஏதாச்சும் சாப்பிட கொண்டு வரேன். ராமானுசா, உட்காரு. ராமானுசா, என் பொஞ்சாதி எப்படி பேசுனா பாத்தியா? எங்களை தேடி வரவங்கள என்னை விட அவதான் ரொம்ப அனுசரணையா கவனிச்சுக்குவா. அதுவும் யாராவது முகவாட்டத்தோட இருந்தா அவளால சகிச்சுக்கவே முடியாது. இந்த ராமானுஜா, இத சாப்பிட்டு கொஞ்சம் பசி ஆத்திக்க. ஏதோ எங்க கிட்ட இருக்கிறது இந்த தேனும் தினமாவும் தான். உனக்கு இதெல்லாம் பிடிக்குமோ பிடிக்காதோ? என்ன ராமானுஜா யோசிக்கிற? ஓ, வசந்த இடத்த சேர்ந்த புள்ள, நாங்க கொடுத்த சாப்பாட சாப்பிடலாமா என்னன்னு யோசிக்கிறியா? இல்லை தாயே, அன்போடும் தாயன்போடும் அதுவும் ஆத்மார்த்தமாக தருவதை அடியேன் நிச்சயம் ஏற்பேன். அவசியம் இதை நான் உண்பேன். அப்ப சாப்பிடு. அச்சச்சோ, தண்ணி குடு. இந்த தண்ணிய குடி. இந்தா குடி. பொறுமையா சாப்பிடியா? புதுசா சாப்பிடுறல, அதான் உனக்கு பொற ஏறிடுச்சு. பெருமாயே, எனக்கும் ஒரு குவளை தண்ணி கொண்டு வரியா? என்ன மச்சானி, இருக்கிற தண்ணிய தான் ராமானுஜன் கொடுத்துட்டான்ல. ஏன் தண்ணி கொண்டு வரந்தானே நீ போன? நீ தண்ணி எடுத்துட்டு வரலையா? அட, மறந்தே போச்சு பெருமாயே. இந்த புள்ளைய பார்த்தனா
அப்படியே பேசிக்கிட்டே அங்க வந்துட்டேன். ஆமா, தண்ணி கொஞ்சம் கூட இல்லையா பெருமாயே? இல்லையே, நீ எடுத்துட்டு வருவேன் தானே தண்ணி தாகத்தோட நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். அச்சச்சோ, அடியேனும் அவசரப்பட்டு பருகிவிட்டேனே. தண்ணீர் இருக்கும் இடம் எங்கே என்று சொல்லுங்கள், உடனே சென்று கொண்டு வருகிறேன். தாகத்தோடு இருப்பீர்களே. வேண்டாம் ராமானுஜா, அவ்வளவு தாகம்லாம் இல்ல, காலையில பாத்துக்கலாம். ஏன்னா தண்ணி எடுக்க ரொம்ப தூரம் போகணும். அடியினால் தான் உங்கள் இருவருக்கும் இவ்வளவு சிரமம். நாளை பொழுது புலர்ந்ததும் முதல் வேலையாக அடியேன் சென்று ஜலம் கொண்டு வருகிறேன். அது என் கடமை. நீ சொன்னதுலயே எனக்கு தாகம் அடங்கி போச்சு, நீ கவலைப்படாம இரு. ஆமா, நீ எந்த ஊருக்கு போகணும்? பெருமாயே, இந்த புள்ளைக்கு ஊரு காஞ்சியம்பதியாம். அட, நம்மளும் அந்த ஊர் வழியா தானே போறோம் மச்சான். ஆமா ஆமா ராமானுசா, நாங்க சித்தாசிரமத்துல இருந்து புறப்பட்டு காஞ்சியம்பதி வழியா ராமேஸ்வரம் வரைக்கும் போறோம். உன்னை அங்க காஞ்சியம்பதியில பத்திரமா கொண்டு போய் சேர்த்துட்டு அங்க இருந்து நாங்க ராமேஸ்வரத்துக்கு போறோம். அது எங்களோட பொறுப்பு. மிகவும் நன்றி ஐயா. உங்கள் இருவரையும் அடியேன் வாழ்நாள் முழுவதும் என்றும் மறக்கவே மாட்டேன். நம் குருநாதர் கங்கையில் மூழ்கி எழுவார் இல்லையா? ஆமாம். கூடவே மாணவர்களும் மூழ்கி எழுவார்கள் இல்லையா? ஆமாம், எழுவார்கள். ஆனால் ராமானுஜன் மூழ்குவான், எழுந்திருக்க மாட்டான், மிதப்பான். Of course, நீ வந்து தூக்கி வச்சிய அவதான் பெஸ்ட் பெர்ஃபார்மர்.